அங்கையால் சங்கமாக படிவாள் என்னோ சங்கமாக படிவாள் தலை மலை வீரன் தம்பி தந்தையன் கருப்பையாவை சங்கமாக படிவாள் என்னோ சங்கமாக படிவாள் வல்லயமோ இடது கையில் எட்டியோமாய் வந்திட்ட கம்பத்தருகே கருப்பையா வந்திட்ட கம்பத்தருகே கருப்பையா வலது கையில் வல்லயமும் இடது கையில் எட்டியோமாய் வந்திட்ட கம்பத்தருகே கருப்பையா மலையிலே சொல்லி வாரம் தந்த மலை தமிழே துன்பங்கள் அணுகாமல் கல்வற்றம் வராமல் வந்து அருள் புரிவார் மலையிலே வாசம் புரிகின்ற மலையிலே வாசம் புரிகின்ற ஒருவே பொதிகை இப்பொழுது வந்து அருள் செய்வாயே அன்புடன் காணல் என்ற தன்னை போற்றி வரத்தினால் லிங்க பாங்கி முமுதனாதித்தன் நீடன் இடத்தினால் லிங்கம் வாங்கி மாதாவின் காவியம் பாடலுட்டே உலகெங்கும் வாழும் முத்தே வலது கரத்தை தரித்த முத்தே தேவர்கள் கொற்றும் முத்தே சொல்தவினை தீர்ந்திடுமே உலகிதனில் ஒன்றாக நின்ற மாதாவே எழுப்பொருளும் நல்லதொரு அழகு களியம்மா உன்னுடைய பிறவி கதை பாட என்னோட நாவிலுரை தாயே
ஆடுவதும் நீயே ஆடுவதும் நீ என்ற அழகு களியம்மா ஆடுவதும் நீ என்ற அழகு களியம்மா அடியேனும் உன்னுடைய கதை பாடலுற்றே அடியேனும் உன்னுடைய கதை பாடலுற்றே சீரான புகழ்முத்து மாலை மாதாவே சீரான புகழ்முத்து மாலை மாதாவே செந்தமிழ் ஞான கல்வி தந்தல் வயாயே செந்தமிழும் ஞான கல்வி தந்தல் வயாயே வந்துதமை எந்தாயே வைரவியும் நீரா வந்துதமம் எந்தாயே வைரவியும் நீரா அழுகாமலே சென்று வட்டம் தருவாய் அழுகாமலே சென்று வட்டம் தருவாய் அழுகாத வில்லிசை நல்ல கதை பாட அழுகாத வில்லிசை நல்ல கதை பாட காளியம்மன் கதை பாடலுற்றே காளியம்மன் கதைகள் பாட காளியம்மன் கதை நாங்கள் பாட நாங்கள் அம்மன் பிறந்த கதை நாங்கள் பாட நாங்கள் பாட அம்மனோட கதைகள் பாட நம்ம அம்பிகையே துணையாவே துணையாவே அந்த ஆதியுகம் சக்தி உதயவான உதயம் ஜெயகரை நோருடனே 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 சக்தி உதயவான உதயம் ஜெயகரை நோருடனே நோருடனே சரி ஆமாம் துவாரை சரி கலியுகம் ஆமாண்ணா 4 யுகத்திலே என்னண்ணா முதலாவது யுகம் சரி வேதகம் அப்படி என்ன அந்த 6 யுகத்திலே என்னண்ணா முதலாக இருள் வந்து தோன்றியது அப்ப இந்த உலகமே முதலாக இருட்டாகத்தான் இருந்ததா இந்த உலகமே முதல்ல ஒரே இருட்டாக இருந்தது அப்படியே இருட்டாதான் இருந்துச்சா அந்த இருளே என்னண்ணா ஒரு சக்தி தோன்றி சரிண்ணா முதலாக ஆமாம் அம்மன் சக்தி வந்து பிறந்தா சத்தியம்மன் வந்து பிறந்திருக்கின்றாள் அப்படியே விஞ்சை கணல் மந்திரத்தோட வீர சக்தி வந்து பிறந்திருக்கிறாள் வீர சக்தி வந்து பிறந்திருக்கின்றாளா அதான் சக்தி பார்த்தால் என்ன செய்கின்றாள் உலகத்திலே முதல்ல நாம் தான் வந்து பிறந்திருக்கின்றோம் பெண்ணா பிறந்திருக்கின்றோம் பெண்ணு இருந்தால் சரி கண்டிப்பாக ஆகான் நமக்கு ஒரு துணைவர் தேவைப்படுது கண்டிப்பா நமக்கு ஒரு துணைவர் வேணும் என்ன நாமளே ஆகான் அந்த விஞ்சை கணல் மந்திரத்தாலே நமக்கு துணைவரை ஏற்படுத்திக்கணும் துணைவரை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரி என்ன சொல்றீங்க என்ன செய்கின்றாள் அங்கே விஞ்சையரே
அந்த வேள்வியிலே அப்படியே மூன்று கணவரே ஆமாண்ணா ஒரு மூங்கில் மரம் ஒரு அழகான மூங்கில் மரம் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறது. என்னண்ணா அவதான் பார்த்தால் சக்தி சக்தியம்மன் என்ன செய்கின்றாள் அந்த மூங்கில் மரத்தின் ஆமாண்ணா அதுதான் உட்கார்ந்து பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அப்படியே மந்திர உபதேசம் பண்ணி அப்படியே மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாளா அப்படியே மந்திர உபதேசம் பண்ணி மந்திரம் சொல்லுகின்ற பொழுது மூங்கிலே முதலாவது கணு எங்க வெடிக்கிறதா அது ஒரு ஆண் மகன் தோன்றி எப்படி தெரியுமா எப்படி என்ன வருகின்றார் தாயே 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 என்று அப்படியே மந்திரம் சொல்லுகிற பொழுது மூங்கிலே முதலாவது கணு இங்க வெடிக்கிறதா என்னன்னா ஆண்மகன் சொல்லி சரியா தாயே தாயே என்று சொல்லி அப்படியே தந்தை மகன் வந்து பிறந்தார் அப்படியே பிள்ளையார் வந்து பிறந்திருக்கிறாரா என்னன்னா அப்படியே பிள்ளையார் வந்து பிறந்திருக்கிறார் ஆமா பிள்ளையார் தான் முதலா பிறந்திருக்காரு அவதான் பார்த்தால் சக்தி என்ன செய்கின்றான் முதலாக அவன் அவனை பார்த்து சரி தாயே தாயேன்னு பிறந்திருக்கிறார் ஆமா பிறந்திருக்கின்றான் அப்படியே தலை மகன் நமக்கு மூத்த மகன் சரி சரி அப்படியே பிள்ளையாரை அவனா மூத்த மகனாக ஏற்றுக்கொண்டு சக்தி அவனா அப்படியே இரண்டாம் வழியாக மந்திர உபதேசம் அப்படியே மறுபடியும் மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் உபதேசம் பண்ணி என்னன்னா மூங்கிலே இரண்டாவது கனி வெடிக்கிறது இரண்டாவது கனவும் உடனே வெடிக்கிறதா மேலக்காரர்கள் உடனே கோவில் பெருமாறு விழா கொண்டு கேட்டுக்கொள்கிறார்கள் மேலக்காரர்கள் உடனே கோவில் பெருமாறு விழா கொண்டு கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த மூங்கிலே இரண்டாவது கண்ணு வெடிக்கிறது அது ஆண்மகன் தோன்றி எப்படி தெரியுமா எப்படி என்ன வருகின்றார் தங்கை 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 மந்திரம் சொல்லுகிற பொழுது மூங்கிலே இரண்டாவது
மூன்றாவது கண்டுபிடிக்கிறது. இரண்டாவது கழுவம் அங்கு வெடிக்கிறதா? அதிலே என்ன? ஒரு ஆண்மகன் தோன்றி தங்கை சொல்லி என்று சொல்லி அப்படியே தாமோதரன் வந்து பிறந்தார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வந்து பிறந்திருக்கின்றார். பெருமாள் ஆமாண்ணா வைகுண்ட வாசம் வந்து பிறந்தார். அப்படி வந்து பிறந்திருக்கின்றார். அப்பதான் பார்த்த சக்தி என்ன செய்கின்றார்? அவனை பார்த்து தாயே தாயே பிறந்தான். ஆமா பிறந்தான். நமக்கு தலைமகன் மூத்தவன் இரண்டாவதாக என்ன அவனை பார்த்து சரி தங்கை பிறந்திருக்கின்றார். தமையன் அன்பிற்குரிய அண்ணன் சரி சரிண்ணா பெருமாள் ஆமாண்ணா வைகுண்ட வாசகனை சரி அப்படியே அண்ணனாக ஏற்றுக்கொண்டு சக்தியுடைய மூன்றாவது வழியாக மந்திரம் உபதேசிக்கிறார். மூன்றாவது மந்திரம் சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார். அப்படியே மந்திரத்தை உபதேசிக்கும் பொழுது மந்திரம் சொல்லுகிற பொழுது மூங்கிலே மூன்றாவது கனவு வைக்கிறது. மூன்றாவது கனவு அங்கு வெடிக்கிறதா? அதை ஒரு ஆண் மகன் தோண்டி இப்படி எப்படி என்ன வருகின்றார்? அம்மா பெண்ணே 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 மூன்றாவது கனவும் அங்கு வெடிக்கிறது. என்று சொல்லி ஈஸ்வரன் வந்து பிறந்தார். அப்படியே பரமேஸ்வர கடவுள் வந்து பிறந்திருக்கின்றார். அப்பதான் பார்த்தார் சக்தி என்ன செய்கின்றார்? முதலாவது பார்த்து தாயே தாயே சொல்லி பிறந்தார். தாயே தாயே என்று சொல்லி பிறந்தார். தலைமகன் மூத்தவன் மகன் நம்மை பார்த்து தங்கை பிறந்தார். அன்பிற்குரிய அண்ணன் மூன்றாவதாக சரி நம்மை பார்த்து பெண்ணே பெண்ணு பிறந்திருக்கின்றார். பெருக்குமான கணவன் ஆசைக்கேற்ற கணவன் சரி சரியா அவே ஈசனை அவனை கணவனாகவே ஏற்றுக்கொண்டு ஆளனாகவே ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த உலகத்தை படைத்தார்கள். இந்த உலகத்தை எப்படி படைக்கிறார்கள்? உலகத்தை அவே மூன்று பங்காக படைத்தார்கள். எப்படி படைத்தார்கள்? என்ன பூமியில் பகுதியாகவும் ஆமண்ணா மலைகளில் பகுதியாகவும் சரிங்களா கடலூர் பகுதியாகவும் ஆமண்ணா அவே மூன்று பங்காக படைத்தார்கள். அவே இருபிறந்த யானை ஆமண்ணா 84 லட்சம் கோடி ஜீவங்களை படைத்தார்கள். அப்படியே பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்களையும் படைத்தார்கள். சரியா படைக்கிறது பிரம்மதேவன். அப்படியே பிரம்மதேவன் படைக்கின்றார். அந்த படைத்த மனிதர்களெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் கல்லு குழுக்கிற தேரைக்கும் சரி கல்லு பயிர்களுக்கு உயிர்களுக்கும் எண்ணெய் அவர்கள் என்ன நம்ம சாப்பிடுறது எண்ணெய் என உணவு இருந்துகிறது. பார்த்து படியிறப்பது பரமேஸ்வர கடவுள். பட்டினியே இல்லாமல் படியிறப்பது பரமேஸ்வர கடவுள். துஷ்டர்களை சங்கரிப்பது என்ன ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அப்பன் வைகுண்ட வாசகர். இப்படியாக இருந்து உலகத்தை பரிபாலித்துக் கொண்டார்கள். 14 உலகங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பகவான் பாதகமாக சரி கைலாசம் இருக்கின்ற பொழுது பகவான் என்ன செய்கிறார்? சக்தி பார்வதியம்மனை பார்த்து என்ன தெரியுமா? என்னென்ன சொல்லுகின்றார்? பார்வதி
பரமேஸ்வர கடவுள் என்ன சொல்கின்றார்? ஏ பார்வதி, என்ன சாமி? உலகத்துல ஆகா, ஒரு கணவன் மனைவி வாழ சொன்னா வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் வந்து மூப்பாகவும் ஆமா பெண்கள் வந்து இளமையாக இருக்கணும். ஆமா அப்படித்தான் இருக்க வேண்டும். ரெண்டு பார்க்கும்போது பார்க்கின்ற பொழுது நான் வந்து ஒரு அதாவது நீ எனக்கு மூத்தவளா இருக்கிற, ஆமா நான் உனக்கு இளையவளா இருக்கிறேன். ஆமா நீங்க இளைஞரா இருக்கீல. அதனால என்ன இன்னொரு பிறந்து ஆகா, எனக்கு இளையவளா நீ வரணும். ஐயா நாதா, கொஞ்ச நாடுதான் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருப்போமே. இளமையிலாமா தென்படலாமா? அப்படி இல்லையா, எப்படி? நான் மூத்தவளாவும் நீங்க இளையவாவும். இதே வார்த்தையை தான் எங்க குமாரன் சொல்லுதான். அப்படியா? நான் வீட்டுக்காரி வரும் பார்வதி என்ன விட 3.5 வயசுக்கு மூத்தவா. அப்ப மைனிகா இது உண்மைதான். என்ன அது இன்னும் நீயும் பிறந்தா நீயும் பிறந்தான்னு சொல்லிதான் பார்க்கலாம். என்ன அது வந்து தெய்வீக கதை. ஆமா அது எப்படி வரும்? எப்படி இன்னும் அவனுக்கு பிறக்க முடியுமா? இறங்க முடியுமா? இதுக்கு ஆண்கள் மூப்பாகனா எப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது ஆண்கள் தான். சரி பொறுப்பாக நடத்தணும். ஆமா அதனாலதான் எப்படி ஆண்கள் மூப்பாகவும் சரிண்ணா பெண்கள் வந்து இளமா இருக்கணும். வயசு கம்மியாவும் இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் பார்க்கும்போது நீ மூத்தவளா இருக்க, ஆமா நான் வரைக்கும் இளவா இருக்கேன். ஆமா அப்படிதான் இருக்கியா. அதனால சரி இன்னொரு பிறந்து ஆகா, எனக்கு இளையவளா நீ வரணும். மீண்டும் பிறந்து வர வேண்டும். உடனே சரிண்ணா. அப்பதான் பார்வதியம்மன் பார்த்தேன். பார்வதி அம்மன் என்ன செய்கின்றார்? என்ன மறுநாள் சொல்லுக்கு மறுசூல் விடாத. ஆகா, கணவன் சொன்னா உடனே கேட்கணும். உடனே கேட்கறது இங்க சொல்லி எல்லாத்துக்கும் இங்க ஆள் இருக்கு. ஆமா. இவங்க கணவன் சொல்லுக்கு மறுசூல் சொல்லாத ஒரு மகராசிங்க வந்துட்டான். ஆமா, ஏத்து மட்டும்தான் பேசுவா, மறுசூலே சொல்ல மாட்டான். மண்ணாக்கமெல்லாம் மாளிகாக்கமெல்லாம் விட மாட்டான். ஆமா ஆமா. மறுசூல் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். மாளிகைக்கும் மண்ணு தேவைப்படுங்களா? மாளிகை ஏற மச்சான் அப்படி வாடா. எப்படி? நான் சொல்றேன் கேளு. ஏற மச்சான். ஏங்க மச்சான் ஏங்க மச்சான் இங்க வாங்க. நீ சொல்ற நான் 10 வார்த்தை கேட்கேன். எப்படி? நான் சொல்ல நீ ஒரு வார்த்தை கேளு மச்சான். எப்படி? அவன் சொல்ல ஆரம்பிச்சானா என்ன அவன் இப்ப இப்படி இருக்க மாட்டான். எப்படி பாலைவனம் இருப்படும்? நல்லா தான் இருப்பான். அப்படியா? அது மாதிரி என்ன அப்ப நான் சொல்கிறேன் எப்படி? எனக்கு வேலை பண்ணி வரணும்னு சொல்றேன். சரிண்ணா. அப்ப நான் பார்வையமும் பார்த்தா எப்படின்னா கையால வேலி வளர்த்தா. வெயில் வளர்க்கிறல. அந்த வேலியில போய் சரிண்ணா. நம் தாய் சக்தி பார்வையம்மன் ஆமாண்ணா. அப்படியே முதுமை உருவத்தோடு இறங்குறா. அப்படி அப்படியே முதுமை உருவத்தோடு இறங்குறா பாருங்க. ஆமா ஆமாண்ணா. அந்த வேலி வெட்டி சரி வெளியே வரும்போது எப்படின்னா ஒரு சிறு குழந்தையாக வைக்கிறார். சிறு குழந்தைய மாறி வரல. சக்தி பார்வதியம்மன் எப்படி? ஒரு சிறு குழந்தை போல் வைக்கிறார். அம்மன் அப்படியே குழந்தை வடிவத்தில் அப்படியே வேர்வியில் இருந்து வெளியே வருகின்றாள். மேலக்காரங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிருக்காங்க. உங்களுக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்காங்க. கும்பலத்தாங்க எங்களோட பக்கத்துல கொண்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. அது மாதிரி சரிங்களா? அப்ப நான் பார்த்தேன் எப்படின்னா அப்படியே பார்வதியம்மன் ஆமாண்ணா, அப்படியே சிறு குழந்தையாக வைக்கிறார். அப்படியே குழந்தை வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை எடுத்து பகவானுடைய தொலைவே சரிண்ணா அப்படியே இடபாகமாக இருக்கு கொண்டார். அப்படியே உட்கார வைத்துக் கொண்டார். அதப்பா பகவான் சரிண்ணா. பார்வதிக்கு இடபாகம் கொடுத்த இடம். அப்படியாண்ணா? அப்படியே இப்போ பாருங்க என்ன தெய்வங்களோட போட்டோ நீ பாத்துக்கலாம். ஆமா பகவானுடைய தொலைல சரி நான் தாய் பார்வதியம்மன் ஆமாண்ணா. அப்படியே இடபாகம் அப்படியே உட்காருவேன். ஆமா உட்கார்ந்துருப்பாள். அப்படி மாதிரி சரிண்ணா. அந்த கைலாசரே ஆமாண்ணா. பார்வதியின் பகவானாக அப்படியே சிறப்புடனே உட்காருங்கிறாங்க. அப்படியே சிறப்போடு இருக்கின்றார்களா? இருக்கும்போது என்னாச்சு? அவங்க இறங்குறவர் வேள்வி. ஆமாண்ணா, வேள்வி அந்த வேள்விக்கு வந்து இருந்து இன்னொரு சிவம் அப்படியே ஆதாயம் போட்டு வருகிறது. ஆதானி போட்டு வந்து கொண்டிருக்கின்றதா? தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? அங்கே வீரப்பெல்லாம் வேறு தடையா
என்னண்ணா அவன் இருந்தவர் வேள்வி. ஆமாண்ணா வேள்வி. அந்த வேள்விக்கிழந்து வேள்விக்கிழந்தே இன்னொரு சிறுவன் அப்படியே ஆதாரி போட்டி கொண்டு வருகிறது. ஆதாரி போட்டுக்கொண்டு யார் இருக்கிறது? வீரப்பன். ஆமாண்ணா விரிசடை. சரியண்ணா வெந்நீரப்ப கொடியோடி வேப்பமுடையோடு கரம் ஏந்தி கொண்டு கரம் ஏந்தி கொண்டு அப்படியே உலகமான நடுங்கும்படியாக நம் தாயாகிய காளியம்மன் வருகிறார். அப்படியே காளி வந்து கொண்டிருக்கின்றார். அம்மன் சரி தரப்பை வேகத்தை பார்த்தால் கைலாசமே அழிஞ்சு போச்சு. அவ்வளவு ஆங்கார கோபத்தோடு அம்மன் வந்து கொண்டிருக்கின்றார். பார்த்தார் பகவான் என்ன செய்கின்றார்? பார்வதியம்மனை பார்த்து பார்வதி என்ன சுவாமி இறங்கி வந்தவர் வேலி. ஆமா சுவாமி. அந்த வேலிக்கு வந்து என்ன இன்னொரு சிறுவன் ஆதாரி போட்டு வந்தது யாரு? யாரம்மாது ஆதாரி போட்டுக் கொண்டு வருகிறார்கள்? கேள்வனே என்னண்ணா பார்வதியம்மன் சொல்கிறார். எப்படி சொல்கின்றார்? பகவானே என்னம்மா தெரியலையா? அது யார் என்று தெரியவில்லையே. யாரம்மாது? அது யார் தெரியுமா? யாரம்மா என்று கேட்கின்றார். சென்னன் கலப்பேரே வேறு பிறந்த நங்கை ஆழியம்மன் வருகிறாளி கலைப்பேரில் பிறந்த தங்கை ஆழியம்மன் வருகிறாளே என்னுடைய தங்கை எல்லோ எல்லோ தங்கை காளியம்மா அவள் என்னுடைய தங்கை எல்லோ தங்கை எல்லோ தங்கை ஏற்றதொரு காளியம்மா என்ன யார் தெரியுமா? யாரும் அது? என் கலைப்பேரே தங்கை தங்கை காளியம்மன் விடுகிறார். காளியம்மன் வந்து கொண்டிருக்கிறாளா? என்ன பார்த்தால் என்ன செய்கிறார்? பார்வதி என்ன சாமி? காளி வரக்கூடிய வேகத்தை பார்த்தால் ஆமா கைலாசுக்கு அழிச்சு போடுகிற ஆங்கார கோபத்தோட வந்து கொண்டிருக்கிறாள். கோலகத்தை பார்த்தால் என்ன ஏகப்பட்ட மனிதர்கள் தான் இருக்காங்க. ஏகப்பட்ட ஜனங்களெல்லாம் இருக்கிறார்கள். உலகத்தை பார்த்தால் நாளுக்கு நாள் குடும்பம் குடிக்கே போகுது. ஆமா அக்கிரமங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் அழைக்கிறான். மட்டும் சொன்னார் காளியம்மனுடைய பூலகத்தை அனுப்பணும். காளி போனத்தான் கழிந்தீரும். சரிதான் நம் தாயாகிய காளியம்மனை பார்த்து பகவான் எவ்வாறாக சொல்கிறார் என்றால் எவ்வாறாக எம்மா நெருப்பேரே நான் பிறந்தவழி வண்ண தங்கையரே அக்கினியில் பிறந்தவழி உடைய காளியம்மா உலகம் போக வேணும் அவளுடைய காளியம்மா அவளுடைய காளியம்மா பிணிதம் பிறந்தவளே வண்ணம் தங்கையரே அக்கினியில் பிறந்தவளே அழகுடைய காளியம்மா உலகம் போக அவளுடைய காளியம்மா அவளுடைய காளியம்மா பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார்? என்ன ஆயிரம் கண் படைத்த அரங்கன தேசொலி அகிலாண்ட திரிசொலி கைலாசத்துல அட்டகாசம் செய்யக்கூடாது, ஆதாளி போடக்கூடாதம்மா, பண்ணக்கூடாது. உலகத்துல பார்த்தால் ஏகப்பட்ட மனுக்கள் தான் இருக்காங்க. ஏகப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பூலோகத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த மனுக்களுக்கு எல்லாம் தெய்வமாக உடனே இப்போ பூலோகத்துக்கு போகணும். உடனே பூலோகம் போக வேண்டும். காளியம்மான் உடனே காளியம்மன் பார்த்தா காளியம்மன் என்ன செய்கிறார்? என்னம்மா பூலோகத்துக்கு போகணும் ஐயா, உடனடியாக பூலோகம் போக வேண்டும். காளியம்மா எப்படி தெரியுமா? எப்படி என்ன சொல்கின்றார்? பூலோகம் தான் போக
யாருமே வணங்க மாட்டாங்களா? வல்லமையோடு வளர்த்தால் வணங்குவார்கள் வையகத்தவர். ஆமா. கைலாசத்தை பார்த்தால் 33 தேவர்கள் அப்படியே 40 இணையரும் சரி விசிதமாக இருக்கிறாங்க. ஆமா இருக்கிறார்கள். ஒருவருடைய மனம் எப்படி நாடிக்கொள்கிறதோ ஆமா அதே போல எதிரோடைய மனம் நாடிக்கொள்கிறது. ஒருவர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னா அதைத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு அழகரான்னு சொன்னா ஆமா எல்லாருமே அழகரான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சிவசிவான்னு சொன்னால் எல்லாருமே சிவசிவான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பூலோக மக்கள் பரவ இல்ல. பூலோக மக்கள் அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொருடைய மனமும் வெவ்வேறாக நாடிக்கொள்கிறது. அப்படியே தனித்தனியாக நாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் தெய்வத்தை நம்புகிறார்கள். ஒரு தெய்வத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. இவர்களும் பேசுகின்றார்களா? இது சொன்னா 6 பேராண்டா இருக்கும். 6 பேரா இருக்கும். ஆனா 6 பேருக்கு 7 மனசு யாருக்கு ஒன்றை பிடிக்கையா? பிரபஞ்சமே. ஆமா அண்ணாச்சி. எங்க அண்ணாச்சி? உங்க அண்ணாச்சா? ஆமா. இனி எங்க அண்ணாச்சிங்க? எல்லாருக்குமே அண்ணாச்சி தான். வீட்டுல பாருங்க இவனுக்கு ஒரு மனசு வீட்டுக்காருக்கு ஒரு மனசு. இப்ப 2 பேருக்கும் தனித்தனி மனசவா இருக்குது. எனக்கு கேள்விலாம் பிடிக்கும். வீட்டுக்காருக்கு சந்திவிலாம் பிடிக்கும். அதான் வீட்டுல டிவியே கிடையாது. தூக்கி போட்டு உடச்சாங்க. கையில் தான் பிடிக்கும். அவனுக்கும் கையில் தான் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஏன்னா என்ன உலகம் ஜெயிக்கலே செல்போனும் சின்ன கைதாங்க. ஆமா இந்த 2 பேரும் உலகமே இல்லை. உலகமே கிடையாது. சரிதான். உலகத்துல ஜனங்களுடைய மதிலெல்லாம் மயக்குவதற்கு ஏகப்பட்ட வரங்கள் இருக்கிறானோ. என்ன வர வேணும் உனக்கு? என்ன வரணும் தெரியுமா? என்ன வர வேணும்? எனக்கு கொல்ல வரோம் நல்ல வரோம் அழிக்கும் வரோம் போக வேண்டும் என்று சொன்னால் சும்மா யாருமே வந்து வணங்க மாட்டாங்க. வணங்குவார்கள் வையகத்தவர். அப்படியா? சரி எனக்கு கொல்ல வரோம் மெல்ல வரோம் சரி ஒடுக்கு வரோம் ஆமா அழிக்கு வரோம் சரி தீராத நோய்களாம் ஆமா தீர்ப்பிட வணங்கிக்கணும். அப்படியா? வேப்ப இராதே வியாதிகளெல்லாம் தீரணும். தீராத நோய்கள் எல்லாம் திருநீச்சாலை தர வேண்டும். ஆலயத்துல வந்து ஆமா யார் யாரு வணங்குறாங்களோ எப்படி எப்படி? அம்மா தாய் காளியம்மா காளியம்மா மாரியம்மா அம்மா முப்படாரியம்மா என்ன என் கஷ்டம் கவலையெல்லாம் நீடாம போக்கணும். போக்க வேண்டும் தாயி. என் மன குறையா நீயா தீர்த்திருக்கணும். தீர்த்து வச்சிரு அம்மா. நான் செல்வ செழிப்போடு வாழணும். அழகா படிக்கணும். நல்லா படிக்கணும். அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும். நிறைய மார்க் வாங்கணும். கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போகணும். சரி பெரிய தொழில் அதிபராகணும். ஆமா சரி சரி யார் யார் நெஞ்சால துணித்து வணங்குறாங்களோ வணங்குகின்றார்களோ வணங்கி கேட்கக்கூடிய சரி வரம் கொடுக்கக்கூடிய ஆமா வல்லம் எனக்கு வேணும். வரம் கொடுக்கக்கூடிய வல்லம் வேணுமா? வேணும். ஆமா யாரு கருத்து ராஜாக்கா என்ன வந்து ஊருங்க அவ்வளவுதான் கோயில் படவே தெரியும். வேங்கன பொருள் வீச்சா விடக்கூடாது. ஏன்னா அண்ணாவதுக்கு முன்ன கொஞ்சம் ஊரை போயெல்லாம் கூட 2 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க. அப்புறம் பசி வந்துடும். ஊதா வயிறுதான் வலிக்குங்களா? இவன் இப்பவே ஊதாங்களா தான் நாளைக்கு மத்தியானம் மட்டன் சாப்பிட முடியும். அங்க பாருங்க குழந்தை எங்க சொல்லி வச்சுக்கலாம் பாருங்க. சட்டைகளுக்கு ஸ்டைல பாருங்க. கோயில்கள் கெட்டா தான் நடக்கு. அங்க வெளியே ஊதுங்க. ஆனா அங்க அடக்க ரோட்டுக்கு போங்க. சரி ராம் பார்த்தா எப்படி? அப்படியே காளியம்மன் பார்த்தா என்ன செய்கின்றார்? பகவானே என்னம்மா? நான் பூலோக போன சொன்னா போக வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் ஜனங்களா எப்படி வணங்கணும் தெரியுமா? எப்படி வணங்கணும்? எனக்கு ஆலயங்கள் கட்டி எல்லோ பகவானே
கட்டி எல்லோ அன்புடனே வணங்க வேணும் காளியம்மன் என்று சொல்லி ராசினியோர் வணங்க வேணும் ஆடு கோழி வழிகள் வேணும் ஆண்டவனே பகவானே கருங்கிடாய் வழிகள் வேணும் அறச்செவள் வழிகள் வேணும் ஆடி வழிகள் வேணும் வெள்ளுமரி வெட்ட வேணும் சாம பூசை வேணும் ஐயா சங்கரரே பகவானே பகவானை பார்த்து பார்த்து நம்ம தாய் காளியம்மன் வரம் கேட்கிறார். காளியம்மன் அப்படியே பகவானிடத்தில் வரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த பகவானே என்ன நான் போறது போன சொன்னா ஆமா உலகத்துல ஜனங்களா மக்கள் எல்லாம் எப்படி வந்து தெரியுமா எப்படி வணங்க வேண்டும் காளியம்மன் வந்திருக்கிறார். காளியம்மன் வந்திருக்கின்றார். சரி ஆஹா எனக்கு அழகாக கோவில் கட்டி கொடை கொடுத்து வாங்கணும். அழகா கொடை கொடுத்து சிறப்பா வணங்கலாம். இன்னைக்கு ராமநாதபுரத்திலே என்ன காளியம்மனுக்கு சரியா காளியம்மன் ஆஹா மாரியம்மன் சரி முப்படாதி அம்மனுக்கு ஆஹா கோவில் கட்டி சரியா அழகா கொடை விழா நடக்கு பாத்தியா. ஆமா வெகு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஊர்ல என்ன கோவில் வாழ குடி வாழும் வாழும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்களா கோவிலை கழுகி மெழுகி சுத்தம் செய்து சுத்தம் செய்து பூஜை படைப்பேற்றி வணங்கினா சிறப்பாக வணங்கி வந்தாள் நம்ம குடும்பம் நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். நல்லா விருத்தி ஆகிட்டே இருக்கும். அதான் கோவில் வாழ குடி வாழும் வாழும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான். குடியிருக்கவே கூடாதா. ஊர்ல கோவில் கட்டி கொடுக்குறாங்க. ஆமாண்ணா ஊர்களுக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க. சரி என்ன பண உதவி ஆமா பொருள் உதவி இவங்க குடும்பம் நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். நல்லா விருத்தி ஆகிட்டே இருக்கும். அதான் கோவில் வாழ குடி வாழும் சரி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன நீங்க அழகாக ஆமாண்ணா கோவில் கட்டி கொடை கொடுத்து வாங்கணும். சிறப்பா வணங்க வேண்டும். ஆடு கொடிகளாம் பயிர் வேணும். ஆமா கருங்கடாய் கறி வேணும். காரச்சேவல் பணிகள் வேணும். செப்பாடு கறி வேணும். கொண்டு மறி வெட்டணும். சாம பூசை கொடுத்து வாங்கணும். அப்படியா நீ எனக்கு எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்ப ஏற்பட்டவர வேணும். எனக்கு மஞ்சள் போலி தூமுக்கு மாறாப்பு கண்ணி வேணும். கொண்டே வருவதற்கு தீரை கண்ணி வேணும். கூடை கொண்டு வர பூவாணி பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். பூவாணி பெண்கள் வேணும். பெண்கள் வேணும். மஞ்சள் பொடி சுமக்க ஆரப்பி கண்ணி வேணும். இந்த கண்ணி வருவதற்கு தீரை கண்ணி வேணும். கோடை சுமந்து வர பூவாணி பெண்கள் வேணும். பூவாணி பெண்கள் வேணும். ஐயா பகவானே என்ன நீ எனக்கு ஆகா எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்ட வரமம்மா வேணும் உனக்கு. நான் மஞ்சள் மனம் மாறாத இருக்க வராமல் இருக்க மஞ்சள் பொடி சுமக்க மாறாப்பு கன்னிமாரில் எனக்கு வேணும். அப்படியா உங்க அம்மாவுக்கு என்னண்ணா காளியம்மனுக்கு சரிண்ணா மாரியம்மனுக்கு ஆமா முப்படாதி அம்மனுக்கு சரிண்ணா அப்படியே மஞ்சள் காப்பு சாதி வந்தேன். ஆமாண்ணா அந்த காட்சி நீ பாத்துக்கியா? இப்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும் ஐயா. அந்த மஞ்சள் காப்பு சாதலுக்கு சரி மஞ்சள் பொடி சுமக்க ஆகா மாறாப்பு கன்னிமாரில் எனக்கு வேணும். வேண்டுமா நான் தினம் தீர்த்தமானதற்கு தீர்த்தமாடுவதற்கு தீர்த்தம் வருவதற்கு வருவதற்கு சீதை கன்னிமாரில் எனக்கு வேணும். சித்திரை கன்னிமார்கள் வேணுமா. குற்றாலத்து தீர்த்தம் சரிண்ணா நம் தாய் காளி ஆ மாறி சரி முப்படாதிக்கு ஆமா இவ்வளவு சிறப்பான இல்லையா? ஆமா நல்லா ஆரவாரமா வந்துச்சு ஐயா. ராமநாதபுரத்துல வீட்டுக்குள்ள வரும்போது ஆமாண்ணா ஒரு 1.5 மணி நேரம் சரி அப்படியே ஊரே திருவிழா கூட்டம் கரை கரும்பு பார்த்தியா? சரி பெரியவங்க ஒரு வாரத்துக்கு வர மாட்டாரு. ஆமா அந்த சவுண்ட் அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். சத்தம் கேட்டுட்டே இருக்கு அந்த 8ஆவது பொங்கல் வரைக்கும் ஆமா அவ்வளவு சிறப்பா தீர்த்தம் வந்தது. சரிண்ணா அந்த தீர்த்தம் வருவதற்கு வருவதற்கு சித்திரை கனிமலை இருக்க வேணும். வேண்டுமா. நான் பூமானம் மாறாத இருக்க மாறாமல் இருக்க பூக்கோளை சுமந்து வருவதற்கு வருவதற்கு ஏகப்பட்ட பூவாணி பெண்கள் இருக்க வேணும். பூவாணி பெண்கள் எல்லாம் வேணுமா. நம்ம அம்மாவுக்கு என்னண்ணா பூமாலை சாத்தணும் பார்த்தேடா. ஆமாண்ணா அந்த பூ வாசனை சரி எனக்கு தினம் எழுதுகிற தாய். நம்ம காளியம்மா கேட்கின்றாள். அந்த பூக்கோளை சுமந்து வருவதற்கு சரி ஏகப்பட்ட பூவாணி பெண்கள் எனக்கு வேணும். அப்படியா நீ எனக்கு எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட வர வேணும். எனக்கு காணல் அடிக்காத கருப்பு நிற குடலமும் கருப்பு
உனக்கு என்ன மாற வேணும்? காணல் அடிக்காத கருப்பு நிற குடர் வேணும். வேணல் அடிக்காத வெள்ளி நிற குடர் வேணும். அப்படியே நேரம் ஒரு சரி நிறந்துக்கக்கூடிய நீல நிற குடர் வேணும். ஆனைமுக தண்டிகள், சிங்கமுக வாகனம், இந்த வாகனங்களை எல்லாம் சுமந்து செல்வதற்கு எனக்கு ஏகப்பட்ட பூதப்படைகள் வேணும். வேலையா வண்ணப்பட்டி சரி வர்ணப்பட்டி கிண்ணு பெட்டா இருக்கிறானோ பெட்டில என்னத்துக்கமா மறந்து போட்டு வச்சுக்கிறதுதான் கணக்கு பண்ணுவாங்க நினைச்சுக்கிட்டேன். ஐயா பகவானே என்ன இந்த வரம்புல போறாரு என்ன வேணும்? எனக்கு இன்னொரு வரம் வேணும். உனக்கு என்ன மாற வேணும்? இன்னொரு வரம் வேணும். என்ன வர வேணும்? அது என்ன தெரியுமா? என்ன வரம் அது? இதை பார்த்து அவன் காளியம்மன் சரி மாரியம்மன் அவன் முப்பளாரியம்மன் சரி சரி வணங்காமல் யார் யார் ஆண்டவம் கொண்டிருக்கின்றார்களோ அப்புறமேல சரி ஜனங்களை மயக்குவதற்கு ஏகப்பட்ட முத்துவரனுக்கு வேணும். ஓஹோ முத்துவரங்கள் வேணுமா உனக்கு? எப்படி கேட்கறது தெரியுமா? எப்படி என்ன கேட்கின்றாள்? எனக்கு முத்துவரம் வேணும் ஐயா வேணும் ஐயா வேணும் ஐயா பகவானே பகவானே முத்துவரம் வேணும் ஐயா வேணும் ஐயா வேணும் ஐயா முத்தலரி பகவானே ராம முத்து வேத முத்து 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 அடைவாரி முத்து வேணும் ராம முத்து வேத முத்து வேத முத்து முத்து அடைவாரி முத்து வேணும் ஐயா பகவானே என்ன நீங்க எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரமும் வேணும் உனக்கு? இதை பார்த்து ஆகான் காளியம்மன் சொல்லி என்று சொல்லி அடங்காமல் யார் யார் அகமளித்தார்களோ யார் யார் மனதில் ஆணவம் கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட சரி ஜனங்களுடைய மறிவெல்லாம் மயக்குவதற்கு ஏகப்பட்ட முத்து வரங்கள் இருக்கிறேன். ஓஹோ ஏகப்பட்ட முத்து வரங்கள் வேணுமா? நான் கேட்கக்கூடிய முத்து வரங்கள் எப்படி தெரியுமா? முத்துகள் எல்லாம் எப்படி இருக்க வேணும்? அங்கே குச்சியிலே போட்ட முத்து போட்ட முத்து அவையாக வளர வேணும் வளர வேணும் உகத்திலே போட்ட முத்து போட்ட முத்து முத்து முத்தாய் தோண வேணும் தோண வேணும் கழுத்திலே போட்ட முத்து போட்ட முத்து அந்த மாதிரியாக வேணும் ஆக வேணும் ஆகியே போட்ட முத்து போட்ட முத்து
ஒட்டம் முத்தி படவையாக வளர வேணும் முகத்திலே ஒட்டம் முத்தி முத்தை தோண வேணும் அடுத்திலே ஒட்டம் முத்தி அந்த மாலையாக வேணும் பார்வையிலே ஒட்டம் முத்தி பார்வாணியாக வேணும் அறையிலே ஒட்டம் முத்தி அறையாப்பாய் வளர வேணும் தொடையிலே ஒட்டம் முத்தி விதவையாக வேணும் அதத்திலே ஒட்டம் முத்தி சக்கரம் வளர வேணும் சக்கரம் வளர வேணும் என்ன நான் கேட்கக்கூடிய முத்தரான எப்படி தெரியுமா? முத்துவரங்கள் எல்லாம் எப்படிமா இருக்கணும் அப்படியே உச்சிரப்பட்ட முத்து அப்படியே உச்சி பிளவை ஆக்கணும். அப்படியே முகத்துல பட்ட முத்து முத்து முத்தா தோணணும் கழுத்துல பட்ட முத்து அப்படியே கண்ட மாதிரி ஆக்கணும். மார்புல பட்ட முத்து மார்பாணி ஆக்கணும் அறையில பட்ட முத்து சரி அப்படியே அரையாப்பா கடணும். தொடையில் பட்ட முத்து அப்படியே தொடப்படவை ஆகணும் பாதத்துல பட்ட முத்து என்ன பாத சக்கரம் போலாக வளரணும். அப்படியே வளரணுமா அப்படியே குடம்பெல்லாம் வயசு கண்டி வைசூரி கண்டி அப்படி உடம்பை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படி இருக்க வேணும் அங்கே காண நல்ல விதை போலே விதை போலே இதை போலே காண வேணும் தேகமல்ல தேகம் காண நல்ல விதை போலே விதை போலே காண வேணும் தேகம் நல்ல தேகம் எல்லாம் பாவை நல்ல பழம் போலே பழம் போலே பழங்கோலே அடுத்த வேணும் தேகமல்ல தேகம் பாவை நல்ல பழங்கோலே 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 பருக வேணும் தேகம் எல்லாம் தேகம் எல்லாம் வெள்ளரி பழம் போலே பழம் போலே பழங்கோலே வேணும் தேகமல்ல தேகம் வெள்ளரி பழங்கோலே 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 இங்க வேணும் தேகம் எல்லாம் தேகம் எல்லாம் ஐயா பகவானே என்ன அப்படியே குடம்பெல்லாம் வயசு கண்டி வைசூரி கண்டி உடம்பை பார்த்தால் ஆமா காண விதை போலும் சரி கயத்த விதை போலும் ஆமா பாவை பழம் போலும் சரி இறந்தை பழம் போலும் ஆமா தேகமெல்லாம் பழுத்து வீங்கி விங்கி மண்டைக்கணும் சரி பித்தம் ஆமா காய்ச்சல் சரி போச்சல் ஆமா இருமல் சரி விக்கல் தக்கல் தெரி ஆமா அப்படியே ஏகப்பட்ட நோய்களால் பரவணும் அப்படி பல நோய்கள் வந்து பரவ வேண்டும் இந்த பகவானே சரி இந்த பகவானை கொடுங்க ஆமா உடனே பொருள் போயிடலாம் உடனே போய் வருகின்றேன் உடனே சரி அப்புறம் பார்த்தா பகவான் என்ன என்ன அப்படியே வருகத்தை பார்த்தால் ஆமா அப்படியே நாளுக்கு நாள் குருமலாம் கூட்டிட்டு போகுது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த குருமன் அடுக்க அனுப்பிச்சோன்னா சரி உலகத்துக்கு ஆமா காளியம்மன் ஆமா மாரியம்மன் சரி முப்படாரியம்மன் ஆ, போனதான் முடியும் ஆமா போனத்தான் முடியும் என்று சொல்லி சரி என்ன தாயாகிய காளியம்மனை பார்த்து பார்த்து பகவான் இப்படி சொல்ல தெரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்ற அம்மா குறும்படக்கி கூலியாட கூலியாட கொடும்படைக்கு கொடியாட கூலி வரம் தந்தே அம்மா தந்தே அம்மா ஓடுமா தந்தே அம்மா கொடும்படைக்கு கொடியாட கொடியாட கோடி வரும் தந்தி அம்மா தந்தி
என்ன ஆகிய கண்பளித்த ஆக அரங்கன தேசுரி அகிலண்ட திரிசூலி உலகத்துல பெரும்பாலான அண்டைக்கு ஆள்வதற்கு ஒரு கோடி வரல எப்படி கொண்டாங்க சாமியோ சரி என்ன நம் தாயாக சரியா காளியம்மன் கேட்ட வரலாம் காளி கேட்ட வரங்களை எல்லாம் அப்படியே கேட்க 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 அப்படியே கொடுக்குறாரு அவர் பாட்டு கேட்க 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 கூட்டாயா சூரிய வம்சம் எனக்கு பார்த்தானோ அம்மா அடங்க பேட் 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 ஆரம்பிச்சு அது இவர்தான் வாக்கு வச்சு கிடையாது ஊருக்கு அப்படி அப்படியே பரம் தந்தே திராவங்க ஆமாண்ணா உடனே பார்த்தா காளியம்மன் பார்த்தா காளியம்மன் என்ன செய்கின்றாள் சரி அவன் உலகத்துல கும்பலா அடக்காடுவதற்கு ஆள்வதற்கு அவன்கிட்ட குருகள் இறந்து கேட்டோம் குருகள் இறந்தையும் அவன் ஒரே வாக்குல தந்தை போயிட்டான் தந்தேன் மட்டும் சொல்லிட்டு சத்தகாட்டமா இருக்காரு கையில தூக்கிட்டாரு இல்லையே கோவிலுக்கு நியமித மாலை செலுத்தும் பக்தர்கள் நியமித மாலை உடனடியாக கோவிலுக்கு கொண்டு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறார்கள் நியமித மாலை செலுத்தும் பக்தர்கள் கோவிலுக்கு நியமித மாலை உடனடியாக கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறார்கள் அப்புறம் பார்த்தா ஒருவன் வரை கேட்டோம் ஒரே வாரத்தில் தந்தை சொல்லிட்டாரு ஒரே வாரத்தில் தந்தையை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு கையில வச்சு கொடுத்தாரு இல்லையா இல்ல மூட்டையா கட்டி கொடுத்தாரா இல்ல இவர் முதல்ல வாக்கு கொடுத்தாரு அதே உலகத்தை பார்த்தால் ஏழைகள் இருக்கிறாங்க ஆமா பணக்காரங்களும் இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதே இந்த முத்திரனா ஆமா நல்ல முத்தா இருக்கா பொக்க முத்தா இருக்கா தெரியும் அதுவே முதல்ல நமக்கு தெரியலையே முத்திரனா சரி நல்ல முத்தா இருக்கா பொக்க முத்தா இருக்கா ஆமா அது தெரியலையே என்பதை சரி பகவானுடைய முத்திரை சொல்லி அள்ளி போட்டு அப்படியே பதி சோதிச்சு பார்த்தா கேட்கணும் முதல்ல பெரியவரைத்தான் சோதிச்சு பார்க்கலாம் சரி சரிதான் காளியம்மனோட முத்திரங்கள் ஆமாண்ணா அந்த முத்துக்களெல்லாம் எடுத்து அப்படியே போட்டா போட்டா நீ எங்க போட்டா பெரியவர் தலையிலே இல்லி போட்டா இல்லையே சரி என்ன பகவானோட முத்திரை படவாங்க ஆக பகவான் கொடுத்த முத்திரங்கள் தானே ஆமா அவர் விடுத்ததுதான் பகவான் சும்மா விட்டதா அவரை என்னென்ன பண்ணுது அந்த முத்திரலாம் எப்படி தெரியுமா முத்துக்கள் எல்லாம் எப்படி என்ன இருக்கிறது அங்கே உச்சியிலே போட்ட முத்து போட்ட முத்து, முத்தமான பகவானுக்கு வழியாக வரணுமையா, வரணுமையா, முகத்திலே போட்ட முத்து போட்ட முத்து, முக்கண்ணான பகவானுக்கு பகவானுக்கு முத்தை முத்தை தோணுமையா, தோணுதையா, கழுத்திலே போட்ட முத்து போட்ட முத்து, அதை கண்ட பகவானுக்கு பகவானுக்கு கண்ணமாலையாகுமையா, ஆகுதையா, மார்பிலே போட்ட முத்து போட்ட முத்து, ஆர்மாணி ஆகுமையா, ஆகுதையா, ஆர்மாணி ஆகுமையா, ஆகுதையா, உச்சியிலே வட்டம் முத்தி போட்ட முத்து, முத்தமன பகவானுக்கு பகவானுக்கு உச்சி பறவையாக வளரோதையா வரணுதையா, முகத்திலே வட்டம் முத்தி போட்ட முத்து, கண்ணன பகவானுக்கு பகவானுக்கு முத்து முத்தை தோணோதையா தோணுதையா, கழுத்திலே வட்டம் முத்தி போட்ட முத்து, அரை கண்டல் பகவானுக்கு பகவானுக்கு அன்னமாரியா கோதையா ஆகுதையா, மார்பிலே வட்டம் முத்தி போட்ட முத்து, மகாதேவர் பகவானுக்கு பகவானுக்கு பார்வதியா கோதையா ஆகுதையா, அறையிலே வட்டம் முத்தி போட்ட முத்து, ஆனந்த பகவானுக்கு பகவானுக்கு அறையா பைவரோதையா வரணுதையா, தொடையிலே வட்டம் முத்தி போட்ட முத்து, ஆனந்த பகவானுக்கு பகவானுக்கு தொடைவிலையா கோதையா ஆகுதையா, அதற்கிலே வட்டம் முத்தி போட்ட முத்து,
என்னன்னா அப்படியே பகவான் முத்திரை போட்டனே அப்படியே முத்துக்கடலே அப்படியே காளியம்மன் போட்ட உடனே பகவான் வந்து முத்திரை ஆமா அவர் கொடுத்ததுதான். பகவான் சும்மா விட்டுதா அவர் என்னென்ன பண்ணுது? அப்படியே உச்சில பட்ட முத்து அப்படியே உச்சி பிளவை ஆகிறது. முகத்துல பட்ட முத்து அப்படியே முத்து முத்தா தோணுது. கழுத்துல பட்ட முத்து அப்படியே கண்ட மாதிரி ஆகிறது. மார்புல பட்ட முத்து அப்படியே மார்பாணி ஆகுது. அறையில பட்ட முத்து சரிங்களா? அரையாப்பா வளருது. தொடையில பட்ட முத்து அப்படியே தொடபலவை ஆகுது. பாதத்துல பட்ட முத்து சரிங்களா? அப்படியே பாத சக்கரம் போலாக வளர்ந்து முடிக்கிறது. அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறதா? அப்படியே புலங்கள் அவை சொல்லி சரிங்களா? அவனுடைய உடம்பை பார்த்தால் எப்படிமா அங்கே எப்படி என்ன இருக்கிறது? அங்கே காண நல்ல விதை போலே விதை போலே விதை போலே காணிரனே தேகவல்லா தேகவல்லா காண நல்ல விதை போலே விதை போலே விதை போலே காணிரவே தேகவல்லா தேகவல்லா ஆவை நல்ல பழம் போலே பழம் போலே பழம் போலே அழுப்பிரனே தேகவல்லா பாவை நல்ல பழம் போலே பழம் போலே பழம் போலே அழுகுறதே தேகவல்லா தேகவல்லா என்னண்ணா அப்படியே பகவானுடைய குணமெல்லாம் பேசிக்கொண்டு வைசிருக்கண்டி அவருடைய உடம்பை பார்த்தால் என்னண்ணா அப்படியே காண விதை போலும் அம்மா பயத்த விதை போலும் சரி பாவை பழம் போலும் ஆமாண்ணா வேகமெல்லாம் படுத்து வீங்கி விங்கி அடைக்கணும் சரி பித்தம் அம்மா காய்ச்சல் சரி கோச்சல் அம்மா இருமல் என்னண்ணா விக்கல் தகல்களி என்று சொல்லி அப்படியே ஏகப்பட்ட நோய்களால் பரவிக்கணும் அப்படி பல நோய்கள் எல்லாம் வந்து பரவி கொண்டிருக்கிறது அந்த பரமேஸ்வர கடவுளுக்கு அப்பதான் பகவான் பார்த்தா என்ன செய்கின்றார்? ஆகா இந்த காளியம்மன் ஆகா நம்மளே விரதம் வாங்கி வரத்தை வாங்கிவிட்டு நம்மளே பரிசோதிக்க ஆரம்பிச்சாங்க பரிசோதித்தல்லவா பார்க்கின்றார். என்று சொல்லி ஆமாம்மா தாயாகிய காளியம்மனை பார்த்து பார்த்து பகவான் எவ்வாறாக கேட்கிறார் என்றால் எவ்வாறாக அம்மாளே பேரே நான் பிறந்தவளே வீரவள்ளம் தங்கையரே அக்கினியில் பிறந்தவளே அழகுடைய காளியம்மா உச்சியிலே பொற்ற முத்து வீரைத்தானே மங்குரம்மா பொற்ற முத்தை இருக்கிறம்மா உங்களுடைய காளியம்மா காளியம்மா உங்களுடைய காளியம்மா காளியம்மா நெருப்பிலே நான் பிறந்தவளே வீரவண்ணன் தங்கையரே அக்கினியில் பிறந்தவளே அழகுடைய காளியம்மா உன்னை போல இரங்கள் பெற்றோர் உலகத்திலே ஒருவரில்லை. வந்தவரை வாழும் அம்மா இருந்த ஏனோ இடையேனோ உச்சியிலே ஓட்டம் முத்தி உயிரை வாங்கோதம்மா ஓட்டம் ஒத்தை இருக்கிறம்மா கொடியே காளியம்மா அம்மா கொடியே காளியம்மா